வணக்கம் நண்பர்களே, அட்சய பாத்திர உணவகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நம்ம வெங்காய வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதை வீட்டிலே ரொம்ப மொறுமொறுப்பாட்டு ஈஸியாக நம்ம செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம பிரித்து விடலாம். இதெல்லாம் ஜாயிண்ட் ஆகியிருக்கு. இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது அழகாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விடுங்க. அப்போ தான் நம்ம வெங்காய வடை செய்யும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அல்லது எல்லாம் ஜாயிண்ட் ஆகி போயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. அடுத்து 5 கொத்து கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்கலாம். இந்த வெங்காய வடைக்கு கருவேப்பிலை சேர்க்குறது தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதை சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இனி இது கோட்டிங் கொடுக்க இதில் அரை கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்க்குறேன். நம்ம வெங்காய வடை செய்கிறதுக்கு அதிகமாட்டு மாவுக்களெல்லாம் தேவையில்லை, வெங்காயம் தான் அதிகமாக தேவை. அதனால் கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். ஜஸ்ட்டு கோட்டிங்காக மட்டும்தான் சேர்க்குறது. கூடவே மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன், அதையும் இதில் சேர்க்கலாம். இது மொறுமொறுப்புக்காக மட்டும்தான் சேர்க்குறது. கூடவே இதில் அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்க்குறேன். அடுத்து 1½ டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் செய்யலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். இதை நம்ம கை வச்சு அதிகமாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வெங்காயத்துலேருந்து அதிகமாக தண்ணி வெளிவிடும். அதிலே இது ஓரளவு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், எனக்கு இப்போ இந்த அளவு கிடச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகி அப்படி வரல. அதனால இதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். என் கையிலே அதிகமாக மாவு ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணும்போது இது நமக்கு கரெக்டாக ஒரு பதம் கிடைக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து அப்படி உருட்டும் போது ஒரு உருட்டு பதத்துக்கு நமக்கு வரணும். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து கையில் வச்சு உருட்டி அதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது நமக்கு உள் சைடு வரை ரொம்ப ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இனி கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணி அதை எண்ணெயில் வைக்கலாம். நீங்கள் வெங்காய வடை செய்யும்போது அதில் அதிகமாக கருவேப்பிலை சேர்த்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதான் இதை திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரை இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இனி வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான வெங்காய வடை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.